அழகான காலை பொழுது பகல் வரவா என்று நிற்கிறது, இரவு போய் வரட்டுமா என்று கூறுகிறது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகாவுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன், அதாவது ஒருங்கிணைத்தல். இந்த யோகா கலையை நாம் செய்யும் பொழுது நமது உடலும் நமது மனமும் நமது பிராணனும், அதாவது நமது மூச்சும் எல்லாம் ஒன்றிணைந்து நமது உடலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை தருகிறது. யோகக்கலையை அதாவது நமது இந்திய நாடு இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், அன்பளிப்பு அப்படிங்கிறதுல நினைத்து நாம் அனைவரும் மிக மிக பெருமிதம் பட்டு கொள்ளலாம். ஸோ அந்த ஆசன வகைகளில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யோக முத்ரா என்ற ஆசனத்தை பற்றித்தான். அதை எப்படி பண்ணுறது, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த யோக முத்ரா எப்படி பண்ணணும்னா, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு காற்றோட்டம் உள்ள அறையில் ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். இதில் உட்கார்றது நீங்கள் இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்கார்ந்துக்குங்க. இந்த வஜ்ரம் அப்படின்னு சொன்னாலே வைரம் என்று அர்த்தம். இந்த ஆசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு முதலாக ஒரு ஆசனத்தை செய்யக்கூடியது தான் இந்த வஜ்ராசனம். இது இந்த வஜ்ராசனமே ஒரு ஜீரணத்திற்கு மிக மிக ஒரு நல்ல உதவியாக இருக்கிறது. மூச்சை எடுத்துட்டே உங்கள் கைகளை எடுத்து பின்னாடி அப்படியே கட்டிக்கிங்க. உங்களுடைய இடது கையை வலது கையால் பிடித்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு மூச்சை எடுத்து மேலே உங்களுடைய தலையை சற்று உயர்த்து மூச்சை எடுத்துக்கொண்டு அந்த எடுத்த மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக மெதுவாக ஸ்லோவாக நீங்கள் முன்புறம் சரியுங்கள். அப்படி சரிந்து உங்கள் தலை உங்களுடைய நெற்றி உங்கள் தரையை தொடுமாறு வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இதுதான் இந்த யோகா முத்ராவின் நிலையாகும். இந்த நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய அதாவது உறுப்புகளுக்கு பல உறுப்புகளுக்கு ஒரு நல்ல அழுத்தம் கிடைக்கிறது. முதுகெலும்பு குறிப்பாக இந்த முதுகெலும்புக்கு ஒரு வளையும் தன்மையை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி ஜீரண சக்தி, இந்த அடிவயிற்று பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு நல்ல அழுத்தம் பெறப்பட்டு அந்த உறுப்புகள் எல்லாமே நன்றாக வேலை செய்ய தொடங்குகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேன்கிரியாஸ் மற்றும் லிவர், அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வந்தால் அந்த சர்க்கரையிலிருந்து நல்ல முறையில் வெளியில் வரலாம். அதே மாதிரி தான் கல்லீரல், உங்களுடைய கல்லீரல், கிட்னி போன்ற அனைத்து, அதாவது அடிவயிற்றில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஒரு நல்ல அழுத்தம் கிடைப்பதால் அந்த உறுப்புகள் ஒரு நல்ல சக்தியை பெறுகிறது, அதாவது ஒரு செயல்திறனை பெறுகிறது. அதனுடைய செயல்திறன் அதிகமாக்கப்பட்டால் அந்த உறுப்புகள் தனது வேலையை செவ்வனே செய்து நமது உடலுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. இந்த ஆசன நிலையில் நீங்கள் ஒரு 30 வினாடி இருக்கலாம். மெதுவாக இப்போ மூச்சை எடுத்துக்கொண்டே அப்படியே மேலே வாங்க. மூச்சை எடுத்துக்கொண்டே மேலே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இரண்டாவது முறை இந்த ஆசனத்தை செய்யலாம். நல்லா மூச்சை எடுத்த மூச்சை விட்டுட்டே அப்படி மெதுவாக முன்புறம் சரியுங்கள். ஸோ இப்படி சரிந்துட்டு அப்படியே ஒரு இடத்துல அந்த பொசிஷன்லேயே ஒரு 30 வினாடி இருங்கள். 30 வினாடி இருந்துவிட்டு மெதுவாக மூச்சை எடுத்துக்கொண்டே அப்படியே மெதுவாக மேலே வாங்க. மெதுவாக ஸ்லோலி மேலே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூன்றாவது முறை நல்லா மூச்சு எடுத்துங்க. தலையை உயர்த்தி மூச்சை எடுத்துக்கொண்டே எடுத்த மூச்சை விட்டுக்கொண்டே அப்படி மெதுவாக மெதுவாக முன்னே சரிந்து உங்கள் தலையை தரையில் தொடுமாறு வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இதனுடைய பலன்கள், அதாவது குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு இரத்த ஓட்டம் தலைக்கும் செல்வதால் அதில் ஒரு நல்ல படிப்புத்திறன் மேம்படுகிறது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது நீங்கள் ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்தும் அதில் மன உளைச்சலிலிருந்தும் வெளிவருவதற்கு இந்த மாதிரி ஆசன நிலைகள், ஏன்னா இது ஒரு தியான நிலை, தியானத்தை செய்வது போலத்தான் இந்த ஆசனம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து வெளிவருவதற்கும் ஒரு சிறந்த முறையில் உதவுகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.